அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 3 இயற்கணிதம் பாடத்தலைப்பில் பயிற்சி 3.2 இரண்டாவது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 2 சரியா தவறா என கூறுக. கணக்கு எண் 2லேயே ஒரு 4 கணித கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று, நேரிய அசமன்பாடுகளுக்கு அதிகபட்சமாக ஒரே ஒரு தீர்வு மட்டுமே இருக்க முடியும். இது தவறான ஸ்டேட்மெண்ட். ஒரு நேரிய சமன்பாடுகளுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு தீர்வு இருக்கும். பட் அசமன்பாடுகளுக்கு எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும் என்பதே சரி. ஆகவே வினாவில் கொடுக்கப்பட்ட இந்த முதல் கூற்று தவறு. அடுத்தது இரண்டாவது கூற்று, எக்ஸ் ஒரு முழுவாக இருக்கும்போது எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 இன் தீர்வுகள் -1 -2 ஆகும். முழு அப்படின்னா முழுக்கள் அப்படின்னு அர்த்தம். முழு எண்கள், அதாவது குறை எண்களாக இருக்கலாம், பூஜ்ஜியமாக இருக்கலாம், மிகை எண்களாக இருக்கலாம் அப்படின்ட்டு அர்த்தம். முழு அப்படின்னா முழு எண் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கக்கூடாது. ஏன்னா முழு எண்களின் தொகுதியானது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் இங்கே முழுன்னு சொல்லியிருக்காங்க, இது ஒரு இன்டீஜராக தான் நம்ம எடுத்துக்கணும். எக்ஸ் ஒரு முழுவாக இருக்கும்போது எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வின் தீர்வுகள். இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு வந்திருக்கு. அப்போ இந்த பூஜ்ஜியத்தையும் எடுத்துக்கணும், பூஜ்ஜியத்தை விட குறைந்த மதிப்புகளையும் முழு எண்களையும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ முன்னாடி 0 போட்டிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். ஆகவே இரண்டாவது கூற்றும் தவறு. மூன்றாவது கூற்று, எக்ஸ் ஒரு முழுவாக இருக்கும்போது -3 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் -1 எனும் அசமன்பாட்டின் தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க இயலாது. முழுவாக அப்படின்னா முழு எண்கள். ஸோ இது ஒரு இன்டீஜராக நம்ம எடுத்துக்கணும். நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்கலாம், பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்கலாம், அல்லது பூஜ்ஜியமாகவும் இருக்கலாம். -3ஐ விட எக்ஸ் பெரிய மதிப்பு அப்படிங்கிறத குறிக்குது. -1ஐ விட எக்ஸ் ஆனது சிறிய மதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ -1ஐ விட சிறியதுன்னா -2 -3 -4 இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். -3ஐ விட பெரியதுன்னா -2 -1 இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இப்போ இந்த இரண்டு கண்டிஷனுக்கும் -2 அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும். -2 அந்த தீர்வை எண்கோட்டில் குறிக்க இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க. குறிக்கலாம். இது ஒரு எண்கோடு 0 1 2, இந்த பக்கம் -1 -2 போயிட்டே இருக்கும். இப்போ -2 இந்த இடத்துல குறிக்கலாம். ஆகவே மூன்றாவது கூற்று தவறு. நான்காவது, எக்ஸ் லெஸ் தேன் -y எனும் அசமன்பாட்டை -y லெஸ் தேன் எக்ஸ் எனுமாறு எழுதலாம். முன்னாடி கணக்கில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான். வேல்யூஸ் இடம் மாறும்போது குறியும் மாறணும். 5 கிரேட்டர் தேன் 3 அப்படின்ட்டுருக்கு. இப்போ வேல்யூஸை மாற்றுங்க. 3 5 இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா இந்த சிம்பிளும் இன்டர்சேஞ்ச் ஆகும், அதாவது மாறிடும். இந்த குறியீடும் மாறிடும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ் லெஸ் தேன் -yன்னு இருக்குது. வேல்யூஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது குறியீடும் மாறணும். -y கிரேட்டர் தேன் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா கரெக்டு. ஸோ இது தவறு. பயிற்சி 3.2 மூன்றாவது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.